ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஃபஸ்ட் டைமாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏதாவது நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 3 குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு அம்மாவால் தனியாக மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோ. என்னுடைய ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா 7th படிக்கிறா. அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் மீதி 2 குழந்தைங்களையும் தனியாக நான் மட்டும்தான் மேனேஜ் பண்ணுவேன். என் பொண்ணு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு தான் அவகிட்ட பசங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு ஏதாவது தேவைன்னா நான் போய் வாங்கிட்டு வருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க்குன்றதுனால அவங்க போயிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நம்மளாலேயும் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்களையுமே நான் மட்டும்தான் மேனேஜ் பண்ணுறேன். எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்தா மக்கள் பார்ப்பாங்களா? நம்ம வாய்ஸ்லாம் பிடிக்குமா? ஏற்கனவே தொண்டை வேறு கட்டிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, கொடுக்கலாமா வேணாமா யோசிச்சுட்டே கொடுக்குறேன். அப்பப்போ இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் நானே காமெடி பண்ணிப்பேன், எனக்கு நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன். நிறைய சாங் கேட்பேன். நீங்களும் நிறைய சாங் கேளுங்க மக்களே. கண்டிப்பாக இடையில இடையில தண்ணி குடிங்க. ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். குட்டி பாப்பா பிறந்ததுலேருந்து சரியான தூக்கம் இல்லை தான், இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் எல்லா வேலையும் செய்வேன். மார்னிங் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சமையல் முடிச்சிருவேன். கிளிப்பிங்ஸ் எடுத்தேன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நக்ஷத்ரா முடிச்சிருவா. அவளை வந்து சரியாக பார்த்துக்கணும். அவளை வந்து அதோடு பார்த்திங்கன்னா அவள் மதியம் தான் ஒரு 1 hour தூங்குவாள், அவ்வளோதான். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா